ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு தான் நான் மாடிக்கு இப்போ வந்திருக்கேன். நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து கிச்சன் குக்கிங் பற்றி போட ஆரம்பிக்கப்பட்ட சேனல். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து கார்டன் சேனலாக மாற்றியிருக்கோம். ஸோ குக்கிங்கும் கார்டன் மட்டும்தாங்க வந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம சேனலில். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள், அதாவது நிறைய சகோதரிகள் வந்து வருத்தப்படுறாங்க, நிறைய நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா. ஸோ அதனால் வந்து யூடியூபுக்கு வரலாமா வர வேணாமா, அது நான் வந்தால் என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும், ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக யூடியூப் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டேன். நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கமெண்ட்லேயும் நேரில் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம பேசுகிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வீடியோவாக போட்டுட்டானா இது மாதிரி தேவை உள்ளவங்கள்லாம் இதை பயன்படுத்திக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. அப்படி போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்காதவங்க அந்த யூடியூபுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இது போட்டிருந்திருப்பேன். ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவங்க போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்துட்டு நிறைய பேர், நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. யூடியூப் சம்மந்தமாக டெக்னிக்கலாக எனக்கு தெரிலனாலும் நான் இந்த 1.5 வருஷத்தில் என்ன பயன்படுத்தியிருக்கேனோ அதில் உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்ற யூடியூபர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன், கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், அப்படி ரகம் நான் கிடையாது. என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் உங்களுக்காக பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மாதிரி தான் இருப்பேங்க. ஏதோ முடியலை சிக்கு அப்படின்னா நான் அந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். என்னைக்காவது நான் எடுக்கலைன்னா ஏதோ ஒர்க்கில் இருக்கேன், இல்லை பிஸியாக இருக்கேன், ஏதோ ரீசன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மேக்ஸிமம் யார் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இலவச சீடுன்னு சொன்னப்பறம் வாய்ஸ் மெசேஜ் நிறைய வருது. எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபோன் பண்ணாலும் நான் அதை அட்டன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுறதுனால ஈவினிங் நைட் அந்த மாதிரி நீ பண்ணிங்க அப்படின்னா, நான் வீட்டில் சமையல் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் சரி, நான் அட்டன் பண்ணிக்கிட்டே நான் குக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறேன். இப்போ எதுக்காக இந்த விஷயத்துக்கு நான் வரேன் அப்படின்னாக்க, நிறைய பேர், அதாவது நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸு அவங்களுக்காகவே கிடையாது. பெரிய நல்ல எல்லாமே தெரிஞ்ச வெல்டுடுவான நல்ல மக்கள் அவங்களுக்காக நான் பேசவே கிடையாது. எனக்கு வந்து ஏர்ன் பண்ணணும், ஆனால் எனக்கு வந்து இதில் நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சகோதரிகள் எனக்கு தெரிஞ்ச வந்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். நான் நினச்சிக்குவேன் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறது வந்து அவங்களுக்கு ஈஸி போல் அப்படின்னு. அது இல்லை காரணங்கிறத இப்போ நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. வீடியோ போட எனக்கு தெரியலை, எப்படி போடணும்னு தெரியலை, எந்த ஆப்புக்குள்ளே போகணும்னு தெரியலை, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னாக்க வந்துங்க, அது வந்து நிறைய ஷார்ட்ஸ் போடும். அது வந்து கஷ்டம். ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மானிட்டேஷனுக்குள்ளே போகிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும், ரொம்ப போட வேண்டியது வரும். ஸோ வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. அது வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அந்த ஒரு கார்டன் பண்ணுறவங்களோ குக் பண்ணுறவங்களுக்கும் அந்த அளவுக்கு வியூஸ் போகாது. வெளியில் போய் இப்போ டான்ஸ் ஆடுறாங்க வைக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய வியூஸ் போகும். அவங்க ஷார்ட்ஸ் வச்சியே வந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்கிறது, வீட்டில் இருந்து நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி நம்மளால் முடிஞ்சதை ஒரு குக்கிங்கோ இல்லை விலாகோ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே ஒரு கார்டன் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் போட்டால் அது வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இடையில வீடியோவும் போடுங்க, ஷார்ட்ஸும் போடுங்க, சரிங்களா? ரெண்டுமே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு கண்டிஷன், யூடியூப் கொடுக்குற அந்த கண்டிஷனுக்குள்ளே நம்ம வர முடியும். ஸோ அது வந்து இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் பேசும்போது சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோவும் போடுங்க. வீடியோ எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குதாக்கா, அதுக்கு நான் வந்து சில பேருக்கு நான் சொன்னேன், ஃபோனில் 2-3 பேர் கேட்டப்போ சொன்னேன். இப்போ நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லிடலேன், கண்டென்ட் வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஜாப்புக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்குவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி இப்போ யூடியூபுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு வெளியில் போனாலும் சரி, ஒருத்தங்க கிட்ட பேசினாலும் சரி, ஒரு புக்கு படித்தாலும் சரி, ஒரு சினிமா பார்த்தாலும் சரி, என்ன பண்ணினாலும்
அதை ரசிக்கிறதோட பின்னாடி ஒரு பக்கம் உங்கள் மைண்டு வந்து, ஏன்னா நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ஆகிட்டீங்க, யூடியூபுக்கு வந்தாச்சு, ஏர்ன் பண்ணணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்துட்டுங்கிற பட்சத்தில் பின்னாடி மைண்டில் இதை எப்படி கண்டென்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது வந்து பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு அது வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று நிறைய போகுதுன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போகுங்க. நம்மளை மாதிரி இந்த மாதிரி பிரயோஜனமாக ஏதாவது ஒரு கார்டனிங்கோ ஒரு குக்கிங்கோ போட்டோன்னா கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் போகும். அப்படி போகுதுன்னா மற்றவங்கள்லேருந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி, நம்மளோட திறமைக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கும் அது பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து என்ன ஆப்பில் போய் நாங்கள் வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியலை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஷார்ட்ஸில் போட்டு நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எதுவுமே டெக்னிக்கலாகவே பேசலை, ஒரு கொலாக்கியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான், ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்க, செகண்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை பற்றி பேசிகிட்ருக்கேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே இப்போ தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம வச்சுருக்கிற அதுலேயே என்ன ஃபோட்டோ தெரியணும் அதில் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போகும். வீடியோ போடுறீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. பேசிக்காக இன்சார்ட்னு ஒரு ஆப் இருக்குது, கைன் மாஸ்டர் இருக்குது, விஎன் இருக்குது, ஒய்டி கிரியேட் அப்படின்னு சொல்லியிருக்கு, நிறைய இருக்குதுங்க. இதில் எது உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒன்றை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒருத்தங்க கேட்டாங்க, வெறும் நான் வந்து வீடியோ போடுறேன், ஆனால் வீடியோவுக்கு மேலே ஏதோ ஃபோட்டோ வைக்கிறாங்களே, அந்த ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பேர் தம்ப்நெயிலுங்க. அந்த தம்ப்நெயில் எப்படி பண்ணணும்னா, தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லியே ஒரு ஆப் இருக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றி வச்சுட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒத்து வரலைன்னா வேறு ஒரு இது நிறைய இருக்கும் பார்த்தீங்களா ஆப்பு, எது நமக்கு ஒத்து வருதோ, நம்மளோட நாலேஜுக்கு, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கும் டைமுக்கும் எப்படி பண்ண தெரியுதோ அதை நீங்கள் 2-3 தடவை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இதெல்லாம் ஓரளவு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அடுத்து வந்து சில சகோதரிகள் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் வியூஸே போக மாட்டேங்குது, ஒரு சிலருக்கெல்லாம் எவ்வளோ போகுது பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பாருங்கள், நான் இவ்வளோ என்கிட்டயே வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க போடுவாங்க, இந்த பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி போடுற ஒரு தங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன், இன்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் இதை யாருமே ரசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ யூடியூப் ஏதோ பண்ணிருச்சா? இல்லை மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் இவங்க ரசிப்பாங்க, நம்ம குவாலிட்டியாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்மளாம் நம்ம மைண்டுக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டு இதுபடி இருந்தால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. 5 விரலும் 5 நம்ம கையில் இருக்கிற 5 விரலுமே 5 விதமாக இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் ஒவ்வொருத்தர்களுடைய ரசனை அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு நான் பேசுகிறது பிடிக்கும், சில பேருக்கு நான் பேசுகிறதே என்ன இந்த அம்மா, ஏன்னா எனக்கே கமெண்ட் வந்து பேடாக வந்திருக்கும், என்ன வளவலன்னு பேசுகிறீங்க, பேச்ச நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இதே ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி, அக்கா நீங்கள் பேசுகிறது எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது, நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், உங்களை டெய்லி உங்கள் வீடியோவை பார்த்தா என் கவலையெல்லாம் மறக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு எனக்கே தெரியாது. அப்போ என்ன ஒரு சில பேருக்கு எப்போவுமேங்க நம்ம இந்த சேனலை விட்டுருங்களேன், நம்ம வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, அதுலேயே இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை எடுத்துக்கோங்களேன், 10 பேருக்கு பிடிச்சா 10 பேருக்கு நம்மளை பிடிக்காதுங்க. நம்ம கருத்தாக இருக்கட்டும், நம்மளோட நடவடிக்கை, பேச்சு, குணாதிசயம் எல்லாமே நம்ம நல்லா தானே இருக்கோம், ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி தாங்க இந்த யூடியூப்லேயுமே வந்து நம்ம போடுறது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் நமக்கு வியூஸ் வரலைன்னு உடனே நம்ம நல்லா போடலையோ, நல்லா செய்யலையோ அப்படின்னு சொல்லி பேக் அடிக்காதீங்க. மற்றவங்கள பார்த்து அவங்களுக்கு வியூஸ் வருது நமக்கு வரல அப்படின்னு கம்பேரிசமும் பண்ணாதீங்க. நான் வந்து பேசிக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் 2 வருஷம் இன்னும் மேலே நமக்கு சப்ஸ்கிரைபர் வரலைன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். உடனே நீங்கள் நினைக்கலாம், நீ என்ன வச்சுருக்கிறதே 19,000 தான் வச்சுருக்கிற, நீ என்ன அட்வைஸ் பண்ணுற, லேக்ஸ் கணக்குலேயும் மில்லியன்லேயும் வச்சுருக்கவங்க அவங்க அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இது ஒரு சைடு வருமானத்துக்காக வந்தது கிடையாது. எனக்கு வந்து இது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேரை
மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் நல்லா கொண்டு வரணும். அது மாடி தோட்டத்தில் நல்லா வந்தாலும் சரி, சேனலில் நல்லா வந்தாலும் சரி, லைஃப்பில் நல்லா வந்தாலும் சரி, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, பேசுகிறப்ப நம்மளோட ஒரு சின்ன புன்னகை ஒருத்தங்களுக்கு அவங்க லைஃப்பை மாற்றுது அப்படின்னா அது கூட நம்ம செய்கிற புண்ணியம். ஸோ எனக்கு இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் என்கிட்ட பேசுகிற நண்பர்கள், சகோதரிகள், சகோதரர்களுக்கு தேவைப்படுற மாதிரியான விஷயங்களை நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன். இதில் சொன்னால் ஒரு எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்களா. அதனால் நான் சொல்கிறேன், யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அதை எடுத்துக்கட்டும், தேவையில்லாமல் கடந்து போகட்டும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ பேக் அடிக்காதீங்க. முன்னாடி ஒரு காலை வச்சிட்டிங்கன்னா பின்னாடி போகாதீங்க ஒரு நாள். ஆனால் நம்மளாக இருக்கணும். யாரையும் பார்த்து நம்மளோட எந்த ஒரு இதையும் நம்மளோட சேனலோட அந்த கண்டென்ட்டை மாற்றுறதோ இல்லைனா நம்மளோட வே ஆஃப் ஸ்டைலை மாற்றுறதோ. ஒரு சகோதரி பேசுகிறப்ப சொன்னாங்க, அழகாக மேக்கப் போட்டுட்டு பேசினாலோ இல்லை ஸ்டைலாக பேசினாலோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து சொல்லப்போனால் அப்படி உள்ளவங்க தான் நல்லா வந்திருக்காங்களான்னா கிடையாது. நல்ல யூடியூப் சேனலில் நல்லா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மில்லியன்ஸ்லையும் நிறைய லேக்ஸ்லையும் இருக்கக்கூடிய சேனலில் அழகாக மேக்கப் பண்ணவங்க மட்டும் கிடையாது, மேக்கப்பே பண்ணாமல் இருக்கிறவங்களும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களும் மில்லியன்ஸ் தட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் ரொம்ப அழகழகாக ஜாமான்கள் வாங்கி குக்கிங் பண்ணாதானா அப்படின்னா இல்லை. சாதாரண மண் பாத்திரத்துலேயும் வீட்டில் இத்தினோண்டு வீட்டில் கதவில்லாத வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியும் மில்லியன்ஸில் சேனலில் வந்திருக்காங்க. ஸோ வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், நம்ம அதுக்காக காத்திருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து விடாமுயற்சி இருக்கணும், அதுக்காக கடின உழைப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் பொறுமை இருக்கணுங்க யூடியூப் சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க. ஸோ நீங்கள் உங்களோட கடமை என்ன தெரியுமா, வந்துட்டீங்க, டெய்லி வீடியோ கொடுக்கணும். அது ஷார்ட்ஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்புறம் எனக்கு நான் ஒரு பண்ணுற தப்பையும் உங்ககிட்ட சொல்கிறேனே, யூடியூப் சேனலில் நான் என்னோடய லெவலுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, ஒரே டைமுக்கு நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மக்கள் வந்து அதுக்கு செட் ஆகிடுவாங்க மைண்டில். ஸோ எனக்கு ஆரம்ப காலங்களில் இப்போ தானங்க 1.5 வருஷமாக நமக்கு சப்ஸ்கிரைபரே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கும் இதை பற்றி தெரியாது, நானும் அதை பற்றி எதுவும் கண்டுக்கலை, எனக்கு அதுக்கான டைமும் இல்லை. ஸோ இப்போ வந்து மக்கள்கிட்ட நிறைய பேசணுங்கிறதுக்காகவே தான் நம்ம இப்போ இதிலலாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா, நான் கரெக்டாக 6 மணி ஆனால் அப்லோட் பண்ணியே முடிச்சிருவேன். அதுக்கு அந்த 6 மணிக்கு எடுக்கிறேன்ல, 6:30க்கு அப்லோட் பண்ணி முடிச்சிருவேன். மிஞ்சி போனால் மேக்ஸிமம் 8 o'clock முன்னாடி முடிச்சிருவேன் நான். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போகும், நல்லா பார்ப்பாங்க. இப்போ எனக்கு வந்து நிறைய இடங்களில் கொஞ்சம் என்னோடய பணியை வந்து நம்ம பிரித்து எடுத்துட்டேன்னா நான் கொஞ்சம் எனக்கு வந்து நிறைய ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ எடுத்து டைமுக்கு போட்டு டைமுக்கு அப்லோட் பண்ணுறதுங்கிறது எனக்கு நடக்காமல் போயிடுச்சு. அதோட என்னோடய வியூஸ் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைபரும் எனக்கு இப்போ 2 months ஏறவே இல்லைங்க. இதுதான் என்னோடய சூழ்நிலை. இல்லைனா இந்நேரம் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன், இந்த January 25th வர்ற இயரில் எனக்கு 25,000 பேர் என்னோடய குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு வந்து நான் தான் ஒரு காரணம், மக்கள் கிடையாது. ஸோ நம்ம டெய்லி கரெக்ட் டைமுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருங்க, வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதை வந்து ஒரு நாள் ரீச் ஆகும். அதுக்காக டவுன் ஆகாதீங்க. எதுவுமே வந்து உடனே நடக்காது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேனே, எவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருந்தாலும் ஆரம்ப காலங்களில் நம்மளை மாதிரி அவங்களும் டிஸ்கரேஜ் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கும் வியூஸ் போயிருக்காது, அவங்களுக்கும் எதுவுமே நடந்திருக்காது. எல்லாருமே படிப்படியாக யாரும் வந்து டபக்குன்னு மேலே ஏறி உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. முன்னாடி அவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ யூடியூப் பற்றி நமக்கே நிறைய பேருக்கு தெரியாதில்லை, நம்மளே இப்போ தானே வந்திருக்கோம். ஸோ அப்போ நிறைய இல்லாத காலகட்டத்தில் அவங்கெல்லாம் ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து பயங்கர காம்படிஷன், இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு எல்லா வீட்லேயும் யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஒரே வீட்டில் 4-5 பேர் யூடியூபர்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும். அதனால் இந்த சேனலை இந்த வீடியோவை பார்க்குற எந்த ஒரு யூடியூபரும் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. உங்களுடைய வேலை
தொடர்ந்து நீங்கள் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. டைமுக்கு அப்லோட் பண்ணுங்கள். கடினமாக உழையுங்க. நியாயமாக நேர்மையாக என்ன போடுறோமோ அதில் உண்மையாக நேர்மையாக இருங்க. அவ்வளோதாங்க. ஒரு நாள் நீங்களும் போய் உச்சாணி கொம்பில் இருந்துட்டு நீங்களும் இன்டர்வியூ கொடுக்குற காலம் விரைவிலே வரப்போகுது. அப்படி வர்றதுக்காக உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக ஒரு ஈவினிங் டு நைட்டோ இல்லை சண்டே அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சின்ன சின்ன டவுட்டுகளை கிளியர் பண்ணிக்கலாம் இது பற்றி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது இதை பற்றி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வீடியோலையே கூட உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். அப்படி இல்லை வேறு யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தொடர்ந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட கமெண்ட் இதெல்லாம் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது பாலமாக அமையுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.